இருக்கிறதுலே பயங்கர டேஞ்சரான ஆள் யார் தெரியுமா? அவனோட செல்ஃப் ரெஸ்பெக்டை டெஸ்ட் பண்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரும்போதும் சைலண்டா போறான்ல, அவன் தான். பொதுவா ஒருத்தரை நீங்க கீழே தள்ளி விடும் போது அவன் கத்துவான், திட்டுவான், அவனோட டெம்பரமெண்ட்டை லூஸ் பண்ணுவான். ஆனா அது ஒரு பயங்கரமான வீக்னஸ். ஏன்னா உண்மையான பவர் சைலன்ஸ்ல தான் இருக்கு. நக்கலா சிரிச்சுட்டு சைலண்டா அந்த இடத்த விட்டு போவான்ல, அந்த ஆட்டிடியூட் தான் பவரே. திரும்பியும் சொல்றேன், சைலண்டா இருக்கிறவன் வீக்கான ஆள் கிடையவே கிடையாது. அவன் ஒரு பயங்கரமான கால்குலேஷன் ஒன்று போட்டுட்டு இருக்கான்னு அர்த்தம். அவனோட எனர்ஜியை அவன் தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு அவனை ப்ரூவ் பண்றதுக்குலாம் யூஸ் பண்ண மாட்டான். சைலண்டா இருக்கிறவன் எடுக்கிற முடிவு எப்பவுமே ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷனா தான் இருக்கும். இதனால தான் சைலண்டா இருக்கிற பர்சன்ஸோட எனிமீஸ்கெல்லாம் அவங்கள பார்த்தா ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். இதை ஏன் நான் சொல்றேன்னா, அவங்கள உங்களால ப்ரெடிக்ட் பண்ணவும் முடியாது, புரிஞ்சுக்கவும் முடியாது. ஒரு டஃப்பான சிச்சுவேஷன்ல பின்வாங்காதவனை உங்களால பிரேக் பண்ணவே முடியாது. ஒண்ணு மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆங்கிரி இஸ் லவுட் பட் பவர் இஸ் குவைட். ஸோ நீங்க காமா இருக்கிறது ஒன்றும் வீக்னஸ் கிடையாது, அது ஒரு ஸ்ட்ராட்டஜி. எண்ட் ஆஃப் த டே ஸ்ட்ராட்டஜி தான் வின் பண்ணும்.